வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில். இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது இந்திய இராணுவம் பற்றிய சிறப்பு நிகழ்ச்சி. இன்னைக்கு இந்தியன் ஆர்மியில் எப்படி ஜாயின் பண்ணணும், என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வேணும்னு தெரிஞ்சுப்போம் வாங்க. இந்திய இராணுவத்தில் அதிகாரியாக சேர 2 வழி இருக்குது. ஒன்று பர்மனன்ட் கமிஷன், இன்னொன்று ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். இதில் பர்மனன்ட் கமிஷன் ஆனீங்கன்னா உங்களோட வேலைக்கு ஏற்ற மாதிரி பணிக்காலம் நிர்ணயம் செய்யப்படும். அதிகபட்சமாக 62 வயது வரை இங்கே வேலை பார்க்கலாம். ஒருவேளை ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் மூலமாக இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ணிங்கன்னா 14 ஆண்டுகள் வரை அதிகபட்சம் பணியாற்றலாம். அதே மாதிரி ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் கிடையாது, மற்றபடி எந்த வித்தியாசமும் கிடையாது. முதல்ல பர்மனன்ட் கமிஷன் எப்படி ஆகுறதுன்னு பார்த்துடுவோம். இதில் ஆஃபீஸராக ஜாயின் பண்ண முதல் வழி NDA, நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி. இந்த அகாடமியில் சேர்றதுக்கு UPSC, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆண்டுக்கு 2 முறை எக்ஸாம்ஸ் நடத்துகிறாங்க. அதில் NDAக்கான தேர்வில் முதல்ல தேர்ச்சி அடையணும். தேர்ச்சிக்கு பின்னர் SSB, சர்வீஸ் செலெக்ஷன் போர்டோட இன்டர்வியூவை அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். இது 2த்துலேயும் தேர்ச்சி பெறது மூலமாக நீங்கள் இந்தியன் ஆர்மியில் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணலாம். இதுக்கு தேர்வு அறிவிப்பு செப்டம்பர் முதல் அக்டோபர் இல்லைனா ஜனவரி முதல் ஏப்ரல் மாதங்களில் வெளியிடப்படலாம். வயது வரம்பு 16 வயதிலிருந்து 19 வரை இருக்கலாம். 12ஆம் வகுப்பு முடித்தவங்களாகவும் அதில் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் படித்தவங்களாகவும் இருக்கணும். செலக்ட் ஆன பிறகு பூனேயில் இருக்க NDA அகாடமியில் 3 வருஷம் ட்ரைனிங், அதன் பிறகு IMA மிலிட்ரி அகாடமியில் 1 வருஷம் ட்ரைனிங்கும் இருக்கும். இரண்டாவதாக CDS, கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இதுவும் NDA போல் முப்படையில் எதில் வேணும்னாலும் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. ஏலி 2 டைம்ஸ் UPSC இந்த தேர்வை நடத்துகிறாங்க. இதுக்கு பிறகு SSB நேர்காணல். தேர்வுக்கான அறிவிப்பு நவம்பர் மற்றும் ஜூலை மாதங்களில் வெளியிடப்படும். தேர்வு எழுதுறதுக்கான வயது வரம்பு 19 முதல் 24 வயதும் அன்மேரிட் மேலாகவும் இருக்கணும். கல்வி தகுதி பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் டிகிரி போதுமானது. அடுத்ததாக UES, யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம். இந்த தேர்வை AICTE அப்ரூவ்டு காலேஜஸில் படிக்கிற ப்ரீ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதலாம். முக்கியமாக 5வது செமஸ்டர் வர எல்லா செமஸ்டர்கள்லையும் 60% மதிப்பெண் இருக்கணும். தேர்வுக்கான அறிவிப்பு நவம்பர் முதல் பிப்ரவரிக்குள்ளே வெளியாகும். 18 வயதிலிருந்து 24 வயதுக்குள்ளே இருக்க திருமணமாகாத ஆண்கள் மட்டும் இந்த தேர்வை எழுதலாம். இந்த UES என்ட்ரிக்கு எழுத்து தேர்வு கிடையாது. உடற்தகுதி மற்றும் SSB இன்டர்வியூ மூலமாகவே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்ததாக TGS, டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ். BE, BTech போன்ற டெக்னிக்கல் கோர்ஸ் முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். மேலும் UES போலவே இதுக்கும் எந்த விதமான எழுத்து தேர்வும் கிடையாது. உடற்தகுதி SSBயோட இன்டர்வியூ மூலமாகவே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதற்கான தேர்வறிவிப்பு மே மற்றும் நவம்பர் மாதங்களில் வெளியாகும். இந்தியன் ஆர்மி ஜாயின் பண்ணுறதுக்கு அடுத்த வழி 10+2 டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம். இதில் தேர்வாக 12வது வகுப்பில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸை எடுத்து படித்தவங்களாக இருக்கணும். எல்லா பாடங்களிலும் மினிமம் 70% மதிப்பெண்கள் எடுத்திருக்கணும். TGS, UES போலவே இதுக்கும் எந்த எழுத்து தேர்வும் கிடையாது. 12வது மார்க்கோட கட் ஆஃப் பேசிஸாக வச்சு தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. பிறகு SSB இன்டர்வியூ. தேர்வுக்கான அறிவிப்பு அக்டோபர் மற்றும் மே மாதங்களில் வெளியாகும். வயது வரம்பு 16 வயதிலிருந்து 19 வரை இருக்கணும். மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு 4 முதல் 5 வருடங்கள் பயிற்சி கொடுக்கப்பட்டு ஆஃபீஸர்ஸாக கமிஷன் செய்யப்படுவாங்க. இதுக்கு அடுத்ததாக AEC, ஆர்மி எஜுகேஷன் கார்ப்ஸ். இதன் மூலம் இராணுவத்தில் சேர்றதுக்கு முதுநிலை பட்டம் பெற்றவங்களாக இருக்கணும். மேலும் 23லிருந்து 27 வயதான திருமணம் ஆன அல்லது திருமணம் ஆகாத ஆண்கள் விண்ணப்பிக்கலாம். தேர்வுக்கான அறிவிப்பு மார்ச் அல்லது செப்டம்பர் மாதங்களில் வெளியாகும். விண்ணப்பிக்கப்பட்டவங்களோட கட் ஆஃப் அடிப்படையில் SSB இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. அப்படி தேர்வானவங்க இந்தியன் ஆர்மியில் ஆஃபீஸர்ஸாக பணியமர்த்தப்படுவாங்க. அடுத்து நம்ம கேட்க போகிறது ACC, ஆர்மி கேடட் காலேஜ். இந்த தேர்வு எழுதுறதுக்கு 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதே நேரம் ACC நடத்தக்கூடிய எழுத்து தேர்வுலையும் தேர்வாகணும். இந்த தேர்வை எழுதுறதுக்கு 20 முதல் 27 வயது வரை இருக்கிற திருமணமாகாத ஆண்கள் அல்லது பெண்கள் இருவருமே விண்ணப்பிக்கலாம்.
தேர்வுக்கான அறிவிப்பு மார்ச் அல்லது செப்டம்பர் மாதங்களில் வெளியாகும். தேர்வில் தேர்ச்சிக்கான பிறகு எஸ்எஸ்பி நேர்காணல் நடக்கும். அதன் பிறகு 4 முதல் 5 ஆண்டுகால பயிற்சிக்கு பின் அதிகாரியாக பணியமர்த்தப்படுவீங்க. இதுவரை நம்ம பர்மனன்ட் கமிஷன் மூலமாக இந்திய இராணுவத்தில் சேர்றதை பற்றி பார்த்தோம். இனி ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் மூலமாக எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த முறையில் முதலாவதாக எம்என்எஸ் மிலிட்டரி நர்சிங் சர்வீஸ். இது பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கக்கூடிய தேர்வு. இந்த தேர்வை எழுத அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி நர்சிங் அல்லது எம்எஸ்சி நர்சிங் முடித்தவங்களாக இருக்கணும். வயது வரம்பு 17 முதல் 25 ஆகவும், திருமணம் ஆன அல்லது திருமணம் ஆகாத, திருமணம் ஆகி கணவனால் கைவிடப்பட்ட அல்லது விதவை பெண்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இதுக்கான தேர்வு செப்டம்பர் மாதங்களில் நடத்தப்படும். பின்னர் எஸ்எஸ்பி நேர்காணல் உடற்தகுதியை பொறுத்து தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. ஷார்ட் சர்வீஸில் இரண்டாவதாக எஸ்எஸ்சி டெக்னிக்கல் என்ட்ரி. இது மூலமாக ஜாயின் பண்ண ஏதேனும் ஒரு பாடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்து மூலமாக பொறியியல் பட்டம் பெற்றிருக்கணும். இதுக்கு திருமணம் ஆகாத ஆண் பெண் என இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 20 முதல் 27 வரை இருக்கணும். இந்த முறையில் எழுத்து தேர்வு கிடையாது. பொறியியல் பட்டத்தோட கட் ஆஃப் பேசிஸில் தரம் பிரிக்கப்பட்டு நேரடியாக எஸ்எஸ்பி தேர்வுக்கு அனுப்பப்படுவாங்க. இதுக்கான அறிவிப்பு ஏப்ரல் மற்றும் அக்டோபர் மாதங்களில் வெளியாகும். அடுத்ததாக எஸ்எஸ்சி நான் டெக்னிக்கல் என்ட்ரி. இந்த தேர்வை எழுதுறதுக்கு 20 முதல் 27 வயதான ஆண் அல்லது பெண் இருவருமே விண்ணப்பிக்கலாம். இதுக்கான கல்வித் தகுதி ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் பட்டம் பெற்றிருக்கணும். யூபிஎஸ்சி வருடத்துக்கு 2 முறை இந்த தேர்வை நடத்துகிறாங்க. இந்த தேர்வுக்கான அறிவிப்பு செப்டம்பர் மற்றும் பிப்ரவரி மாதங்களில் வெளியாகும். இந்த தேர்வில் தேர்ச்சிக்கான பிறகு எஸ்எஸ்பி நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டு பின்னர் அதிகாரிகளாக பணியமர்த்தப்படுவாங்க. அடுத்ததாக என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி ஸ்கீம். இதுக்கு விண்ணப்பிக்க இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். என்சிசி முறையில் எழுத்து தேர்வு கிடையாது. திருமணம் ஆகாத ஆண் அல்லது பெண் என இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். என்சிசியில் 3 ஆண்டு வரை இருந்திருக்கணும். மேலும் சி சர்டிஃபிகேட் எக்ஸாமில் மினிமம் பி கிரேட் எடுத்திருக்க வேண்டியது அவசியம். வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 19 முதல் 25 வயது வரை இருக்கணும். கல்வி தகுதியாக அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் பட்டம் பெற்றவராக இருக்கணும். இதில் 50% மதிப்பெண் அவசியம். இந்த முறையில் ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அடுத்ததாக ஜட்ஜ் அட்வொகேட் ஜெனரல் என்ட்ரி. இந்த பிரிவில் விண்ணப்பிக்க குறைந்தபட்சம் 55% மதிப்பெண்களோட எல்எல்பியில் பட்டம் பெற்ற சட்ட பட்டதாரிகளாக இருக்கணும். இந்தியன் பார் கவுன்சில் மற்றும் மாநில பார் கவுன்சிலில் பதிவு செய்ய தகுதி உடையவராக இருக்க வேண்டும். பார் கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரியில் பட்டம் பெற்றவங்களாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த தேர்வுக்கான அறிவிப்பு டிசம்பர் மற்றும் ஜூன் மாதங்களில் வெளியாகும். இதுக்கு 21 முதல் 27 வயது வரை இருக்க திருமணம் ஆகாத இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். அடுத்ததா டெரிட்டோரியல் ஆர்மி. வழக்கமான இந்தியன் ஆர்மியோட ஒரு வேற பிரிவுனே இதை சொல்லலாம். ஏன் அப்படின்னா இராணுவ வீரர்களோட வேலைப்பளுவை குறைக்கவே இந்த அமைப்பான டெரிட்டோரியல் ஆர்மி இயற்கை பேரிடர் மீட்பு, சிவில் நிர்வாகங்களுக்கு உதவி பண்ணுறது போன்ற வேலைகள் இவங்களுக்கு உண்டு. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க இந்திய குடிமகனாக இருக்கணும். 18 வயதிலிருந்து 42 வயது வரை இருக்கலாம். ஆண் அல்லது பெண் என இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும். மேலும் இந்த பணிக்கு நல்ல உடற்தகுதி அவசியம். ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளும் முன்னாள் முப்படை வீரர்களும் விண்ணப்பிக்கலாம். அவர்களுக்கு தேர்வு கிடையாது. நேர்காணல் மட்டுமே நடத்தப்படும். மற்றவர்களுக்கு எழுத்து தேர்வு உண்டு. பின்னர் எஸ்எஸ்பி நேர்காணல் நடத்தப்படும். அதன் பிறகு இந்திய இராணுவத்தில் அதிகாரியாக பணியமர்த்தப்படுவாங்க. இந்த டெரிட்டோரியல் ஆர்மியில் பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் தோனி கூட ஹானரரி ரேங்காக லெஃப்டினன்ட் கர்னல் கொடுக்கப்பட்டு அவர் நாட்டுக்கு கிரிக்கெட் மூலமாக ஆட்டின சேவையை பாராட்டினாங்க. மேலும் சச்சின் தெண்டுல்கர் அவர்கள் ஹானரரி குரூப் கேப்டனாக இந்திய விமானப்படையிலையும், கபில் தேவ் அவர்கள் தோனியை போலவே டெரிட்டோரியல் ஆர்மியில் லெஃப்டினன்ட் கர்னல் ஹானரரி ரேங்காக கொடுக்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டிருக்காரு. இதுவரை இந்தியன் ஆர்மியில் பர்மனன்ட் கமிஷன், ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் மூலமாக எப்படி சேர்றதுன்னு பார்த்தோம். இந்த எல்லா என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கும் அடுத்ததாக எஸ்எஸ்பி இன்டர்வியூன்னு ஒன்றை கேட்டிருப்பீங்க. எஸ்எஸ்பி சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு. இது ஒரு 5 நாட்கள் நடக்கக்கூடிய தேர்வு. இதை வெறும் தேர்வுன்னு மட்டும் சொல்லிவிட முடியாது. உங்களை எல்லா வகையிலையும் பரிசோதிக்கிற இடம்னே சொல்லலாம். எஸ்எஸ்பி சென்டர்ஸ் எங்கெங்கே இருக்குன்னா இந்தியன் ஆர்மிக்கு அலகாபாத், போபால்,
பெங்களூரு மற்றும் டேராடூன். இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு மைசூர், டேராடூன், குஜராத்தில் காந்திநகர் மற்றும் வாரணாசி ஆகிய இடங்களில் இருக்குது. இந்திய கடற்படைக்கு போபால், பெங்களூரு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் அமைஞ்சிருக்கு. இந்த சென்டர்ஸில் என்ன நடக்குங்கிறத பார்ப்போம். இது நான் முன்னர் சொன்னது போலவே 5 நாள் தேர்வு. முதல் நாள் ரிப்போர்ட்டிங் டே. அழைப்பு கடிதம் உங்ககிட்ட வந்து சேர்ந்ததுலேருந்தே இந்த தேர்வு தொடங்கிடுச்சுன்னே சொல்லலாம். இதில் குறிப்பிட்டிருக்கிற ரயில் நிலையத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பாகவே போயிடுறது நல்லது. பின்னர் உங்களோட சான்றிதழ்கள், எடுத்துக்காட்டா பர்த் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட், இது போன்ற ஆவணங்கள் சரிபார்க்கப்படும். பின்னர் ஒரு ஃபார்ம் கொடுக்கப்பட்டு சில இன்ஃபர்மேஷன்ஸை வாங்கிப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னா எஸ்எஸ்பியை எத்தனாவது முறையாக அட்டன் பண்ணுறீங்க மற்றும் சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணிப்பாங்க. பிறகு உங்களுக்கே உரித்தான ஒரு நம்பர் கொடுக்கப்படும், ஒரு ரோல் நம்பர் மாதிரி கூட சொல்லலாம். பின்னர் அழைப்பு கடிதத்தில் குறிப்பிட்ட எஸ்எஸ்பி சென்டர்ஸ்க்கு அழைச்சிட்டு போவாங்க. முதல் நாள் தேர்வு அங்கே ஆரம்பிக்கும். இது மிகவும் முக்கியமான தேர்வு. முதல் நாளில் தேர்ச்சி அடைகிறது ரொம்பவே அவசியம். இதில் வெற்றி பெற்றாதான் அடுத்த 4 நாட்கள் இந்த தேர்வை தொடர முடியும். முதல் நாள் OIR, ஆஃபீஸர் இன்டெலிஜென்ஸ் ரேட்டிங் டெஸ்ட். இந்த தேர்வில் தேர்ச்சி பெற தவறனா மறுபடி வீட்டுக்கே அனுப்பப்படுவீங்க. இதில் வேர்பல் மற்றும் நான் வேர்பல் கேள்விகள் உள்ளடக்கிய கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுக்கப்படும். 30 நிமிடங்கள் எழுத கால அளவாக கொடுக்கப்படும். இதற்கு அடுத்ததாக PPDT, பிக்சர் பர்செப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் டெஸ்ட். இந்த தேர்வில் ரேண்டமாக சில பிக்சர்ஸ் காட்டப்படும். அந்த படத்தை பார்த்த உடனே உங்களோட எண்ணங்களை கட்டுரையாக எழுதணும். பின்னர் உங்கள் குழுவினரோட விவாதிக்கணும். இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு பிக்சருக்கும் சில கால அளவு கொடுக்கப்படும். முதல் நாளில் உங்களோட செயல்பாட்டை பொறுத்து அடுத்த நாளுக்கு தேர்வு செய்யப்படுவீங்க. 2வது நாளில் சைக்காலஜி டெஸ்ட். ஒரு அதிகாரியாக பணியமர்த்தப்பட்டால் பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகளை கடக்கவும் மனம் தளராமல் கையாளவும் வேண்டியிருக்கும். இதை சோதிக்கிறது தான் 2வது நாள். இந்த நாளில் 4 தேர்வுகள் நடத்தப்படும். தீமேட்டிக் அப்ரிசியேஷன் டெஸ்ட் TAT, வேர்ட் அசோசியேஷன் டெஸ்ட் WAT, சிச்சுவேஷன் ரியாக்ஷன் டெஸ்ட் SRT மற்றும் செல்ஃப் டிஸ்கிரிப்ஷன் SD போன்ற தேர்வுகள் உண்டு. முதல்ல தீமேட்டிக் அப்ரிசியேஷன் டெஸ்ட். இதில் ஒரு 11 புகைப்படம் வரிசையாக காட்டப்படும். ஒவ்வொரு படத்துக்கும் 30 நொடிகள் கால அளவு. பின்னர் அது பற்றின உங்களோட கருத்துக்களை கட்டுரையாக எழுத 4 நிமிட கால அளவு கொடுக்கப்படும். பின்னர் அடுத்த புகைப்படம் திரையிடப்படும். இதே ப்ரொசீஜர் மறுபடி ரிப்பீட் ஆகும் 11 புகைப்படங்களுக்கு. இந்த முறையில் கடைசியாக வெற்று புகைப்படம் blank இமேஜஸ் கூட திரையிடப்படலாம். 2வது நாளில் அடுத்த தேர்வாக WAT, வேர்ட் அசோசியேஷன் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டில் திரையில் ஒன்றன் பின் ஒன்றாக 60 வார்த்தைகள் தோன்றும். அவைகளை பயன்படுத்தி ஒரு வாக்கியமாக எழுதணும். ஒவ்வொரு வார்த்தையும் 15 நொடிகள் மட்டுமே திரையில் இருக்கும். அதே போல் வாக்கியத்தை எழுத 15 நொடிகள் மட்டுமே தரப்படும். இந்த முறையும் எந்த ஓய்வும் தராமல் நடத்தப்படும். 3வதா SRT, சிச்சுவேஷன் ரியாக்ஷன் டெஸ்ட். இதில் உங்ககிட்ட சூழ்நிலைகள் சார்ந்து 60 கேள்விகள் முன்வைக்கப்படும். அந்த சூழ்நிலைகளை நீங்கள் எப்படி கையாண்டிருப்பீங்கன்னு எழுதணும். இதுக்கான கால வரையறையாக 30 நிமிடங்கள் கொடுக்கப்படும். 2வது நாள் நடத்தப்படுற தேர்வுகளில் கடைசியாக செல்ஃப் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட். இதில் நீங்கள் உங்களை பற்றியும் உங்களை சார்ந்தவங்க பற்றியும் மேலும் உங்களோட எதிர்கால இலக்குகள் பற்றியும் சொல்கிற மாதிரி இருக்கும். 2வது நாள் தேர்வுங்கிறது உங்களோட எழுத்துத்திறன், சிந்தனை, மன ஓட்டம் போன்றவையை சோதிக்கிற தேர்வாக அமையும். அடுத்ததாக SSB தேர்வோட 3 மற்றும் 4வது நாட்களில் GTO டாஸ்க்ஸ் அப்படிங்கிற தேர்வு நடத்தப்படும். இதுவரை நடத்தப்பட்ட தேர்வுகள் உங்களோட தனித்திறனை சோதிக்கிறதா இருந்திருக்கும். 3 மற்றும் 4வது நாட்களில் நீங்கள் குழுவோட எப்படி ஒன்றிணைஞ்சு செயல்படுறீங்கிறத சோதிக்கிற நாளாக இருக்கும். உங்களை ஒரு குழுவாக பிரிச்சிடுவாங்க. ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு முறையில் செயல்படும். இந்த 2 நாட்களில் முதல் கட்டமாக GD, குரூப் டிஸ்கஷன் நடத்தப்படும். அதே நேரத்தில் மற்ற குழுக்கள் வேறு விதமான சோதனைகளை எதிர்கொள்வாங்க. GDயில் 2 வெவ்வேறு தலைப்புகள் கொடுக்கப்பட்டு அங்கே விவாதம் குழுக்குள்ளேயே நடந்தேறும். தலைப்பு சமீபத்திய நிகழ்வுகளை மையமாக கொண்டதாக இருக்கலாம். அடுத்து குரூப் பிளானிங் எக்ஸசைஸ். இதில் ஒரு வரைபடம் கொடுக்கப்படும். அந்த வரைபடத்தில் சேர வேண்டிய இடம் சில தடைகளோடு அமைக்கப்பட்டிருக்கும். அந்த தடைகளை குழுவாக சேர்ந்து எப்படி எதிர்கொள்ள போகிறீங்கன்னு விவாதித்து முடிவெடுக்கணும். அடுத்ததாக PGT, ப்ராக்ரெசிவ் குரூப் டாஸ்க்.
இந்த கட்ட சோதனையில் உங்கள் முன்னாடி பல தடைகள் மைதானத்தில் அமைக்கப்பட்டிருக்கும். கயிறு, கட்டை போன்றவற்றை பயன்படுத்தி கடப்பது போல வடிவமைச்சிருப்பாங்க. இதை எவ்வாறு குழுவாக கடக்கிறீங்கிறது இந்த ப்ராக்ரெசிவ் குரூப் டாஸ்க். அடுத்து கமாண்ட் டாஸ்க். இது ஒரு குழு தலைவராக எப்படி செயல்படுறீங்க அப்படிங்கிறத சோதனை செய்வது போல் அமையும். இந்த சோதனையில் உங்கள் குழுவில் இருக்க 2 அல்லது 3 பேரை தேர்வு செய்யணும். அவங்களுக்கு உங்கள் ஆலோசனை மூலமாக ஒரு தடையை கடக்க வைக்கணும். அடுத்ததாக ஆஃப் குரூப் டாஸ்க். இதில் குழுவை 4 பேர் இருக்க வர குறைச்சிடுவாங்க. நீங்கள் எப்படி தடைகளை எதிர்கொள்ள போகிறீங்க அப்படிங்கிறத சோதிப்பாங்க. அடுத்ததாக இண்டிவிஜுவல் லெக்சர். இந்த கட்ட சோதனையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தலைப்பு கொடுக்கப்படும். 3 நிமிடங்கள் வரை பேசணும். அடுத்ததாக இண்டிவிஜுவல் அப்டக்கல் டாஸ்க். குழுவாக செயல்பட்டவங்களை தனித்தனியாக இதில் சோதிப்பாங்க. இதில் உங்கள் முன்னாடி 10 தடைகள் இருக்கும். அவைகளை ஒவ்வொன்றா தாண்டி போகணும். ஒவ்வொரு தடைகளை தாண்டதுக்கும் பொறுத்து மதிப்பெண் வழங்கப்படும். இதுக்கு அடுத்ததாக குரூப் அப்டக்கல் டாஸ்க். இது 2 வேற குழுக்கள் இடையில் நடக்கிற போட்டி மாதிரி. முன்னே வைக்கப்பட்டிருக்கிற தடைகளை குழுவாக முதல்ல கடக்கணும். இதுக்கு பல்வேறு விதிமுறைகள் உண்டு. இதுக்கு உட்பட்டு தான் இந்த டாஸ்க்கை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். அடுத்ததாக ஃபைனல் குரூப் டாஸ்க். இதுவும் முன்ன சொன்னது போலவே தான். கயிறு, மரக்கட்டைகள் கொடுக்கப்பட்டு அணியாக ஒருங்கிணைந்து தடைகளை கடக்கணும். இந்த டாஸ்கோட 3 மற்றும் 4வது நாட்கள் முடிவுறுது. அடுத்ததாக 5வது நாள். 5வது நாள் பொறுத்தவரை பர்சனல் இன்டர்வியூ அப்படிங்கிறது நடக்கும். இது எஸ்எஸ்பி நேர்காணலோட முக்கியமான பகுதினே சொல்லலாம். இதில் செய்யப்படுற சிறு சிறு தவறுகள் கூட உங்களை தகுதி நீக்கம் செய்ய வாய்ப்பாக அமையலாம். நீங்கள் ஏன் அதிகாரியாக விரும்புகிறீங்க, ஏன் இந்த படைப்பிரிவில் சேர விரும்புகிறீங்க, ஏன் இந்த துறையில் பட்டப்படிவு முடிச்சிங்க போன்ற கேள்விகள் கேட்கப்படலாம். அதை எவ்வாறு நீங்கள் எதிர்கொள்கிறீங்கன்னு பார்ப்பாங்க. எஸ்எஸ்பி நேர்காணலோட கடைசி கட்டமாக எஸ்எஸ்பி கான்ஃபரன்ஸ் நடத்தப்படும். இந்த 4 நாட்களில் உங்களோட மதிப்பெண், செயல்பாட்டு திறன் பொறுத்து தகுதியான நபர்கள் கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு அழைச்சிட்டு போவாங்க. அங்கே முப்படையைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட சிறிது நேரம் உரையாடல் நடத்தப்படும். பிறகு நடத்தப்பட்ட நேர்காணல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோட பெயர்கள் வெளியிடப்படும். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பின்னர் மருத்துவ சோதனை, உடற்தகுதி போன்ற தேர்வுகளுக்கு உட்படுத்தப்படுவாங்க. தேர்வாகாதவங்க மறுபடியும் நுழைவுத் தேர்வுக்கு அனுப்பப்படுவாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி தேர்வுங்கிறது தேர்வு அப்படிங்கிறத தாண்டி நம்மளை நாமே புரிந்து கொள்கிற ஒரு பயணமாக கூட அமையலாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு இந்தியன் ஆர்மி பற்றியும் எப்படி இந்தியன் ஆர்மியில் அதிகாரியாக சேரணும் அப்படிங்கிறத பற்றியும் எஸ்எஸ்பி நேர்காணல் பற்றியும் பார்த்தோம். நாட்டோட பாதுகாப்பில் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட பங்குங்கிறது ஒரு இன்றியமையாத ஒன்றாகவே இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் இது போன்ற மற்றொரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் திருமலைவாசன். தொடர்ந்து கேளுங்கள். இது உங்கள் அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. நன்றி, வணக்கம்.